முன்னொரு தேசத்தில் கருப்பையா தங்கவேலு என 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். பட்டினபுரம் எனும் சிற்றூரின் மீனவ குல தலைவராக தங்கவேலு திகழ, கொற்கை நகரின் மாபெரும் இரத்தின வணிகரானார் கருப்பையா. ஒரு இளம் காலை பொழுதில் கடற்கரை மணலில், பொன்னி, அடைக்கரையை நெருங்காதே, ஆர்ப்பரிக்கும் அலைகளால் கவரப்பட்டு விடுவாய். அடி போடி இளமதி, அவ்வாறே ஆனாலும் நான் மீண்டும் கரை சேர்ந்து விடுவேன் என்னும் ஆழ் நம்பிக்கை என் உள்ளம்தனில் உள்ளது. உனக்கு அச்சமாக இல்லையா பொன்னி? என்ன, பட்டினபுரத்தில் அச்சமா? படகுகளை திறன்பட விரைவாக இயக்குவதில் வல்லவர் மற்றும் வலிமையான மீன் வலைகளை புனைவதில் சிறந்தவர் நம் தலைவர் தங்கவேலு இருக்கையில் எனக்கு ஏன் அச்சம்? அவ்வாறானால் நீ திமிங்கிலத்தின் அகண்ட வாய்தனில் அகப்பட்டு கொண்டால் அப்பொழுது என்ன செய்வாய்? அப்பொழுதும் எனக்கு அச்சமில்லை இளமதி. தன் சுவாசம் தன்னை அடக்கி ஆழிக்கே சென்று முத்தெடுக்கும் தலைவர் தங்கவேலு வெறும் திமிலின் மீது ஏறி வந்து சிறு ஈட்டியை மட்டும் கொண்டே என்னை திமிங்கிலமிடமிருந்து மீட்டு விடுவார். ஆ, நீ துணிவு மிக்கவளடி பொன்னி. நான் இல்லம் திரும்புகிறேன், நீ இங்கேயே விளையாடி கொண்டிரு என கூறி இளமதி புறப்பட, இளமதி நில், நானும் வருகிறேன் என கூறியவாறு பொன்னியும் உடன் புறப்பட்டாள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்னும் கூற்றிற்கேற்ப கருப்பையாவோ நாவாய்கள் பல ஏறி அலைகள் எழும் ஆழ்கடலில் பயணம் செய்து அயல் தேசங்களில் வாணிப உறவை நிறுவி வந்தார். இவ்வண்ணம் தாம் ஈட்டும் பெரும் செல்வத்தில் ஆண்டு தவறாமல் சரிபாதியை ஆலயம் எழுப்புதல் போன்ற அறப்பணிகளில் செலவிடுவார். பட்டினபுரத்தில் அதிகாலை வேளையில், அதியா, தித்தன் எங்கே? சூரிய உதயமாகவிருக்கிறது. விரைந்து நீ தித்தனுடன் எங்களை வந்தடைவாயாக. நாங்கள் முதலில் புறப்படுகிறோம். அவ்வாறே ஆகட்டும் தங்கவேலு. அம்மூவனா, நீ படகினை செலுத்து, நாங்கள் உடன் வந்தடைவோம். அதியனும் தித்தனும் தங்கவேலுவை அடைந்த பின் அனைவரும் உரையாடத் தொடங்கினர். நாம் இன்றே அநேக மீன்களை பிடித்தாக வேண்டும். நாளை பௌர்ணமி, நாம் மீன் பிடிப்பதை தவிர்க்கும் நாளாகும். ஆம் தங்கவேலு, இது போன்று அமாவாசை பௌர்ணமி தினங்களை கருத்தில் கொண்டே மக்கள் அனைவரும் முன்னதாகவே மீன்களை பெற்றுச் செல்கின்றனர். அம்மூவனா, இன்று கொண்டல் காற்று வீசுகிறது. நாம் கோணி நிறைய மீன்களை பெறப்போகிறோம். அதிலும் மத்தி மற்றும் சூடை வகைகளையே அதிகம் பெறவிருக்கின்றோம். இவ்வாறு அனைவரும் உற்சாகத்துடன் உரையாடி கொண்டிருக்கும் வேளையில் தங்கவேலு ஆழ் சிந்தனையில் மூழ்கினார். என்னவாயிற்று தங்கவேலு? எதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? சில தினங்களுக்கு முன் கலங்கலான கடல் நீர் பகுதியில் சுறா மீன் ஒன்று நீந்திச் செல்வதை கண்டேன். அதனால் என்ன தங்கவேலு? சிறுவயது முதலே சுறா வேட்டையில் நீ தேர்ச்சி பெற்றுள்ளாய். ஒற்றை சுறாவை எண்ணியா நீ கலக்கம் கொள்கிறாய்? தங்கவேலுவின் கலக்கம் சுறாவை எண்ணி இருக்காது. அதனை எவ்வாறு சமமாய் பங்கிடுவது என்பதில்தான் இருக்கும். இவ்வாறு உரையாடியவாறே மீன்களை பிடித்த மீனவர்கள் அந்தி பொழுதில் கரையை வந்தடைந்தனர். மறுபுறம் கருப்பையா தம் பகுதியை சேர்ந்த இளம் காளையர்கள் மற்றும் கன்னியர்களுக்கு தற்காப்பு கலைகளை பயில்விக்கும் கலைக்கூடம் ஒன்றை நிறுவும் பணியை மேற்கொண்டிருந்தார். நேற்று நடந்ததை பற்றி விவரிக்க கருப்பையாவை சந்திக்க வந்தார் தங்கவேலு. இருக்கையில் அமர்வாயாக தங்கவேலு, ஏன் வாட்டத்துடன் காணப்படுகிறாய்? கருப்பையா, நான் மீன் பிடித்தலில் ஈடுபட்டிருந்த பொழுது வாடைக்காற்றின் வேகத்தில் சுறா மீன் ஒன்று நீந்திச் செல்வதை கண்டேன். என்ன, இதற்காகவா இத்தனை குழப்பம்? நான் கண்டது திமிங்கல சுறாவோ அல்லது கருங்கோட்டு சுறாவோ அல்ல. நான் கண்டது கொம்பன் சுறாவாகும். என்ன, கொம்பன் சுறாவா? அது மிகவும் ஆபத்தை விளைவிப்பதாயிற்றே. ஆம் கருப்பையா, எப்பொழுதும் தனித்தனியே காணப்படும் சுறாக்களில் இக்கொம்பன் சுறாவை குழுக்களாக கண்டேன். அத்தனையும் அளவில் அசாதாரணமாக தென்பட்டன. அவைகளின் தோற்றத்தை என்னால் கணிக்கவே இயலவில்லை. மேலும் அவை அளப்பரிய ஆற்றலுடனும் அளவற்ற ஆக்ரோஷத்துடனும் காட்சியளித்தன. என்ன கூறுகிறாய் தங்கவேலு? இதனை கேட்கும் எனக்கே மனம் பதைப்பதைக்கின்றது. நீ இச்சூழலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறாய்? அது பற்றியே சிந்தித்த வண்ணம் உள்ளேன். விரைவில் நல் முடிவினை எடுப்பேன். நான் சென்று வருகிறேன் கருப்பையா. இவ்வாறு உரையாடி குழப்பத்துடன் விடை பெற்றார் தங்கவேலு. நாட்கள் கடந்தன. அச்சுறா கூட்டமோ மீன் வலைகளை சேதப்படுத்தியும் வலைகளில் சிக்கும் மீன்களை கவர்ந்து சென்றும் மீனவர்களை பாதிப்படையச் செய்தன.
மீனவ குல பெண்களோ தினம் கடலுக்குள் மீன் பிடிக்கச் செல்லும் தம் உறவுகள் திரும்புவரோ இல்லையோ என அஞ்சத் தொடங்கினர். அன்று ஓர் இரவில் புன்னை மரம் தன்னடியில் தங்கவேலு தலைமையில் மீனவர்கள் விவாத குழு நடைபெற்றது. அக்குழுவின் இறுதியில், தலைவர் அவர்களே, இனியும் இச்சுறாக்களை சகித்து வாழ இயலவில்லை. எங்கள் இல்லத்தார்கள் அனைவரும் தமது முடிவினையே எதிர்நோக்கி உள்ளார்கள். விரைந்து நல் யோசனையை உரையுங்கள். ஆம், நான் நன்கு சிந்தித்து ஓர் தீர்மானம் எடுத்துள்ளேன். எமது தந்தையின் உற்ற தோழனாகிய சேந்தனார் என்பவர் கொற்கை நகர கடற்கரை பகுதியின் மீனவ குலத்தலைவர் ஆவார். அவர் நமக்கு அடைக்கலம் தர முன்வந்துள்ளார். நாம் அனைவரும் இன்னும் சில தினங்களில் குழுவோடு புலம்பெயர உள்ளோம். அதற்கான ஆயத்தங்களை அனைவரும் மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு கூறியதும் மீனவர்கள் அனைவரும் மன அமைதி பெற்றாலும் சிறு வருத்தத்துடனேயே கலைந்து சென்றனர். இந்நிலையில் முழுமையடைந்து துவங்கப்படாத கலைக்கூடத்தில் தற்காப்பு கலை ஆசிரியர்களிடம் உரையாடிக் கொண்டிருந்தார் கருப்பையா. அவரை நோக்கி வந்த தங்கவேலு, கருப்பையா, நான் உள்ளே வர அனுமதி உள்ளதா? ஆசிரியர்களே, தாங்கள் விடை பெற்றுக் கொள்ளுங்கள். அவசியம் வருக தங்கவேலு. கருப்பையா, நான் என் மீனவ குலத்தினர் அனைவருடனும் தம் கொற்கை நகர கடற்கரை பகுதிக்கே புலம்பெயர எண்ணியுள்ளேன். கருப்பையாவோ குறிஞ்சிடிப்புடன், உத்தமம் தங்கவேலு, என்று புறப்பட உள்ளீர்கள்? இன்னும் சில நாட்களில் கருப்பையா. சேந்தன் அவர்களை சந்தித்த பின்னரே இங்கு உன்னை காண வந்தேன். புலம்பெயர்தலுக்கு முன் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்குமே, அவை நிறைவடைந்தனவா? ஆம் கருப்பையா, அவை நிறைவேறிய வண்ணமே உள்ளன. நாளை எங்கள் மீனவ குல தெய்வமான கொற்றவைக்கு விழா நடத்த உள்ளோம். விழா நிறைவடைந்தவுடன் அம்மண்ணை விட்டு பிரிவோம் என குரல் கனத்தார் தங்கவேலு. கருப்பையா, நாளை எங்கள் பட்டினப்புறத்தில் நடைபெறும் இறுதி விழா இதுவாகும். அதில் நீ பங்கேற்பாயா? அவசியம் தங்கவேலு, உறுதியாக பங்கேற்பேன் என்று கூறிய கருப்பையாவிடம் விடைபெற்று சென்றார் தங்கவேலு. அன்று முழுமதி நாளாகும். பட்டினப்புறம் விழா கோலம் கொண்டது. மீனவர்கள் தங்கள் குலதெய்வமாம் கொற்றவையையும் வருண பகவானையும் வணங்கி பெரிய சுறாவின் எலும்பினை மணலில் நட்டு சடங்குகளை மேற்கொண்டனர். அதனை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் பிள்ளைகள். அங்கு தங்கவேலுவை தேடி வருகை தந்தார் கருப்பையா. அப்பெட்டிகளை இவ்வாறு இறக்கி வைத்து செல்லுங்கள். செல்வங்களே, உங்கள் மாமா இன்று பல பரிசு பொருட்கள் கொண்டு வந்துள்ளேன். இவை அனைத்தும் யவனர்களிடமிருந்து ஈட்டிய பொருட்களாகும். இவைகளை பாதுகாப்புடன் கையாள வேண்டும். புரிகிறதா? புரிந்தது மாமா அவர்களே. இவ்வாறு கருப்பையாவிடமிருந்து ரத்தினம் மணியாரங்களையும் தங்கத்தினாலான பொம்மைகளையும் பரிசாக பெற்ற மீனவ சிறுவ சிறுமியர் மிகுந்த பூரிப்புடன் துள்ளி குதித்த வண்ணம் இருந்தனர். பின் தனிமையில் நின்று கொண்டிருந்த தங்கவேலுவின் கரத்தில் ஐம்படை தாலி ஒன்றை கொடுத்தார் கருப்பையா. என்ன இது கருப்பையா? இது விஷ்ணுவின் 5 ஆயுதங்கள் செதுக்கப்பட்ட ஐம்படை தாலியாயிற்றே. இது குழந்தைகளுக்கானது அல்லவா? இதை எதற்காக எனக்கு வழங்கினாய்? இது குழந்தைகளுக்கு வீரம் விளைவிப்பதாக கருதப்படும் தங்கவேலு. யாமும் அவ்வாறே தம்மிடம் வீரத்தினை விதைக்க எண்ணுகிறேன். என்ன? ஆனால் நான் சிறுவன் அல்லவே. வயது மற்றும் அந்தஸ்து மட்டுமே ஒருவரை சிறியவர் பெரியவர் என பகுக்க வல்லது அல்ல தங்கவேலு. அவர் ஆற்றும் காரியங்களே அவரின் நிலையை உயர்த்தவும் தாழ்த்தவும் வல்லது. நீ செய்யவிருக்கும் புலம்பெயரும் செயலானது அனைவராலும் ஆற்றப்படக்கூடியதே. ஆனால் யாராலும் ஆற்ற இயலாத காரியம் என்றொன்று உள்ளது. அதை நீ அறிவாயா? அவ்வாறான காரியம் ஒன்று உள்ளதா? என்ன அது கருப்பையா? புலம்பெயர்தலுக்கு மாற்றாக அச்சுறா கூட்டத்தினை எதிர்த்து வெற்றி கொண்டு வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் நிலைநாட்டுவதே அக்காரியமாகும். மூச்சடக்கி முத்து குளித்தலில் தேர்ந்த உமக்கு சுறா வேட்டையானது அரிதான செயலானது ஏன் தங்கவேலு? ஆனால் கருப்பையா, கொம்பன் சுறாக்கள் கூட்டமாக இருக்கையில் அவற்றை வேட்டையாடுவது அரிதான செயல்தானே? ஆம் தங்கவேலு, நிச்சயம் அது அரிதான செயலே ஆகும். ஆனால் வாழ்வின் நலன் கருதி பிறர் ஆற்ற இயலா செயல்களை எவர் ஒருவர் ஆற்ற துணிகின்றாரோ அவரே பெரியவராகிறார். அவ்வாறான செயலை மேற்கொள்ள இயலாதவர் சிறியவரே ஆவார். இப்பொழுது கூறு, சிறுவனாகிய உமக்கு இந்த ஐம்படை தாலியானது தேவைதானே? கருப்பையாவின் கருத்தை உணர்ந்த தங்கவேலு சிந்தை தெளிந்து தம் சுய பராக்கிரமம் அறிந்தார். பூரணமடைந்த மதியின் ஒளியினால் இரவு முழுவதும் பகலாக தோன்ற அன்றிரவே சுறா வேட்டைக்கு தயாரானார் தங்கவேலு.
உடன் அதியனையும் ஆயத்தமாகச் சொன்னார். சுறாக்கள் எப்பொழுதும் பகல் நேரங்களில் கூட்டமாகவே இருந்தாலும் இரவு நேரங்களில் தனித்தே சிறு மீன்களை வேட்டையாடும் என்பதை அறிந்த தங்கவேலு சிறு கூர்மையான கத்தியினை தன் ஆடையில் பூட்டினார். பின் சுறாவிற்கு தம் வாசனை தெரியாமல் இருக்க தழைகளின் சாற்றை தம் மேனியில் பூசிக்கொண்டார். மக்கள் ஒருபுறம் விழாவை முடித்து மறுதினம் புலம்பெயர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் தங்கவேலுவும் அதியனும் எரிப்பந்தங்களையும் எரிபொருள்களையும் திமிலில் ஏற்றிக்கொண்டு ஆழ்கடல் புறப்பட்டனர். காரிருள் மற்றும் ஆழியின் உக்கிர அலையோசையில் அதியன் எரிப்பந்தத்தை உயர்த்தி பிடிக்க தங்கவேலு ஆழ்கடலுக்குள் குதித்தார். தம் விழிக்கு புலப்பட்ட முதல் கொம்பன் சுறா ஏறத்தாழ 30 அடி நீளம் இருப்பதை கணித்த தங்கவேலு அச்சுறாவின் வேகத்திற்கு ஈடாக தாமும் நீந்திச் சென்று தம் கத்தியினால் அதன் மிருதுவான அடிவயிற்று பகுதியில் ஆழ துளையிட்டு கிழித்தார். குருதி பெருக்கினால் மாண்டு போன அச்சுறாக்களைப் போலவே மற்ற எண்ணிலடங்கா சுறாக்களும் அன்றிரவே தங்கவேலுவால் வேட்டையாடப்பட்டன. காலை பொழுது விடிந்தது. சுறாக்கள் கொல்லப்பட்டதை அதியன் வாயிலாக அறிந்த மக்கள் தங்கவேலுவை வணங்கி தம் நன்றியினை செலுத்தினர். தங்கள் வாழ்விடம் நிலைக்கப்பெற்றதை எண்ணி மனம் குளிர்ந்தனர். தங்கவேலுவிற்காக இரவு முழுவதும் கரையிலேயே காத்து கொண்டிருந்த கருப்பையா மாலை சூட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நீ இன்று பிறர் நலன் கருதி யாருக்கும் செயற்கரிய செயலை புரிந்து அனைவரிலும் பெரியவரானாய். வருவாய் தங்கவேலு, வந்து உன் கரங்களினால் தற்காப்பு கலைக்கூடத்தை திறந்து வைப்பாயாக. அப்பொழுது தம் நண்பர் கருப்பையாவை மனம் நெகிழ்ந்து தழுவினார் தங்கவேலு. 2 தினங்கள் கழித்து கருப்பையா, சேந்தனார் மற்றும் மீனவ நண்பர்கள் சூழ தங்கவேலு சுடர் விளக்கினை ஏற்றி குருகுலத்தை தொடங்கி வைத்தார். கலைப்பயிற்சியின் முதல் நாளன்றே பொன்னியும் இளமதியும் தற்காப்பு பயிற்சியினை மேற்கொள்ள தொடங்கினர். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். மேலும் பல தமிழ் கதைகள் கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.